கேஜெட்ஸ். கேஜெட்ஸ்னால் பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கேஜெட்ஸ் சின்னதோ பெருசோ அது விஷயமே இல்லை. ஒரு வகையில் கேஜெட்ஸ் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலையே முடிவு பண்ணுதுன்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. சின்ன வயசில் அப்பா வாங்கின ஃபர்ஸ்ட் பேஜர் டிஜிட்டல் டைரியில் இருந்து நோக்கியா 1100 அவ்வளவு ஏன் நம்ம வீடியோ கேம்ஸ் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண தெரியுதோ இல்லையோ, அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது வாவ், அந்த ஃபீலிங் சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு புது உலகத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாமல் ஒன்றொன்னா பிரித்து அதை பார்க்கும்போது அந்த ஃபீலிங், அந்த எக்ஸைட்மெண்ட், அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது HP Spectre x360 அன்பாக்சிங். ஸோ இதுதான் நம்மளோட HP பாக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல பாக்ஸ் டைட்லி பேக்டாக இருக்குது. நம்மளோட லேப்டாப் நல்லா செக்யூராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட ஒரு லெதர் பவுச் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த கேஸ் ஃபார் லேப்டாப். இந்த லெதர் கேஸ் ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ லேப்டாப்பும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெதர் பவுச்லேயே சைடில் ஸ்டைலஸ் வைக்கிறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மெயின் லேப்டாப் பாக்ஸ். நல்ல ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப செக்யூர்டாக இருக்குது சீரியஸ்லி. ஏன்னா நம்ம மற்ற லேப்டாப்ஸ் வாங்கும்போது இவ்வளோ அதுக்கு வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க பேக்கிங். ஸோ எனிவேஸ், இட்ஸ் ஷோ டைம். டடா, நம்மளோட HP லேப்டாப் இதுதான். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னோடய கையை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு அதோட சைஸ் தெரியும். இது வந்து ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த டயக்ராம்ஸை பார்த்து அப்படியே நீங்கள் இப்படி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 பேப்பர் தான் இருக்குது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ளஸ் இதில் வந்து சார்ஜர் அண்ட் இது என்ன, யா, வாரண்டி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்கான மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஸ்டைலஸ். இதில் கூட ஒரு ஃப்ரீ ஸ்டைலஸ் வேறு இருக்குது. நம்ம ஸ்டைலஸை காசு கொடுத்து வாங்க தேவையில்ல தனியாக. ஆனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா அது ஃப்ரீயாக வந்ததுனால. ஓகே, ஸோ இது வந்து இது கூட வந்து சில ஸ்பேர் நிப்ஸை கூட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு AAA சைஸ் பேட்டரி. ஸோ இது பேட்டரியில் தான் ஆப்ரேட் ஆக போகுது. இட்ஸ் நாட் அ ப்ளூடூத் ஒன். ஓகே, ஸோ இது 2 தான் அது கூட வந்திருக்கு. அதோட அந்த ஸ்டைலஸில் 2 பட்டன்ஸ் இருக்குது. அந்த 2 பட்டன்ஸ் எதுக்குன்னு தெரில, நம்ம இனிமேல் தான் அதை பார்க்கணும். அண்ட் இது வந்துட்டு ஸ்பேர் நிப்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அது போயிடுச்சுன்னா அது போடு. ஸோ அடுத்ததாக சார்ஜர் பார்த்தோன்னா தண்டர்போல்ட் டைப் பென் அண்ட் ஃபேப்ரிக் வந்து கவர் பண்ணின சார்ஜரோட ஒயர்ஸ். ஸோ அது உங்களுக்கு டேங்கிள் ஆகாது. ப்ளஸ் நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான பவர் கேபிள்.
அவ்வளோதான் சார்ஜர் பற்றினது. அண்ட் இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிடலாம். லேப்டாப்போட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெம் கட் டிசைன் சொல்லிட்டு. லேப்டாப்போட சைட்ஸில் அந்த போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக நான் பார்த்தது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு வந்து கேமரா கில் ஸ்விட்ச். ஸோ இது எதுக்குன்னா, நம்மளோட லென்ஸை இனிமேல் லென்ஸ் கவர் யூஸ் பண்ணி கவர் பண்ண வேண்டாம். இது ஒரு ஸ்விட்சே போதும். நீங்கள் அந்த ஸ்விட்சை ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேமராவை கனெக்ட் பண்ணிக்கும், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விட்ச், ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் டு கவர் யுவர் கேமரா. அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் பட்டன், அது இந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ தெரியாமல் நம்ம கைப்பட்டு பவர் ஆன் ஆஃப் பண்ணிட முடியாது. அந்த அதர் சைடில் பார்த்தோன்னா நம்ம சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் யூஎஸ்பி போர்ட் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. லெட்ஸ் see. அப்புறம் பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியராக வச்சுருக்காங்க. நம்ம ஆக்சிடென்டலாக ப்ரெஸ் பண்ணிடவே முடியாது. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ். இன்னொரு சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு தண்டர்போல்ட் போர்ட் அண்ட் ஒரு SD கார்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பாட்டம் ஆஃப் தி லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் ஒரு 2-in-1 டிசைன் லேப்டாப். இதை ஒரு லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேப்லெட் சொல்லும்போதே தெரியும், எஸ் இது ஒரு டச் ஸ்க்ரீன் லேப்டாப். ப்ளஸ் இந்த லேப்டாப்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணணும்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமாவோ இல்லை ஃபேஸ் ஐடி மூலயமாவோ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பை அடுத்த மோடுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இதோட ஸ்க்ரீன் சைஸ் இஸ் 13.3 inches. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 hours பேட்டரி லைஃப் போட்டிருக்காங்க, which is really good. அண்ட் இதோட ஸ்டைலஸ், இந்த ஸ்டைலஸை எனக்கு யூஸ் பண்ண தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐம் நாட் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஸ்டைலஸ். ஸோ அவ்வளோதான் நம்ம லேப்டாப் பற்றி. உங்களுக்கு லேப்டாப்னா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் இந்த லேப்டாப் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான லேப்டாப் தான். ஏன்னா இதில் LTE ஃபீச்சர் இருக்குது. ஸோ எங்கே வேணால் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம LTEயில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HP லேப்டாப் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ தான் வாங்குகிறேன். ஸோ 10 இயர்ஸ்க்கும் இப்போக்கும் ரொம்ப 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி வச்சுருந்த லேப்டாப்பை என்னால் தூக்கக்கூட முடியாது 2 கையில். ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். பட் திஸ் லேப்டாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈஸியாக நம்ம பேப்பர் நோட் புக் கேரி பண்ணுற அந்த வெயிட் தான் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.